மாட்டுங்க. சரி, ஹாய் ஹாய். ஹாப்பி தீபாவளி மக்களே. அன்பை குட்டி சமைச்ச சமையல் டேஸ்ட்டாக தானே இருக்கும் இல்லையா? ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி சௌக்கியமாக இருக்குங்களா? நான் சௌக்கியமாக இருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்துக்கேன்னா தீபாவளி தானே, ஸோ பட்டாசுகள் வாங்கிட்டு இருக்கிறேன் காஸ்கோ. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. ஓகே சரியா, இங்கே பாருங்கள் இன்றைக்கி நல்ல பார்த்தீங்களா, நல்ல வெதர் இன்றைக்கி பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் நல்ல பிஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் ஷாப்பிங் கார்ட் இருக்கா, ஷாப்பிங் கார்ட் யாரெல்லாம் கொண்டு வர ஸோ மெம்பர்ஷிப் தான் உள்ளுக்குள்ள போகிறோம். தேங்க்யூ யூடியூ. பார்த்தீங்களா மக்களே, தீபாவளிக்கு வந்தாச்சு காஸ்கோவுக்கு. காஸ்கோவில் பாருங்கள் சனங்கள் கொஞ்சம் இன்றைக்கு குறைவாக இருக்குது. கிளம்பி நாட்டு வேண்டாப்படியாக குறைவாக இருக்குது. ஓகே பாருங்க, ஸ்டீச் கிறிஸ்மஸ் இந்த இதெல்லாம் வந்துட்டு தான். வெரி க்யூட். How much is that? Oh, it's $50. You see that? That's okay. பார்த்தீங்களா மக்களே, கிறிஸ்மஸ் இன்னும் வரையிலே, ஆனால் அதுக்கிடையில் கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. உங்களுக்கு திஸ் ஒன் ஸோ க்யூட். கிறிஸ்மஸ் இன்னும் வரையில மக்களே. இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸுக்கு என்னெல்லாம் கொண்டு ஒரு பூட்டுக்குள்ளே பாருங்கள் என்னெல்லாம். இங்கே பாருங்கள் ஓடி திரியுது இந்த பொம்மை குட்டியால், அழகாக இருக்குல்ல பார்க்க. காஸ்கோவில் பட்டாசு விற்பாங்கன்ற எக்ஸைட்மெண்ட்டோட மக்களே நாங்கள் காஸ்கோவுக்கு வந்து பார்த்தா ஏமாந்தது தான் மிச்சம். பட்டாசு இல்லையாம். ஒரு எம்ப்ளாயி சொல்லியிருந்தாங்க தாங்க இங்கே விற்கிறது இல்லையா, இல்லீகலாம். ஆனால் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன், அமெரிக்கன்ஸ் யூடியூபர்ஸ் வீடியோ பார்க்குறேன்னா அவங்கண்ட காஸ்கோவில் போய் பட்டாசு வாங்கினதை நான் பார்த்துருந்தேன். அவங்க அங்கே அப்படித்தானே விற்பாங்க, அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாங்கள் இங்கே இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை. அப்போ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு நான் சொல்லும்போது, அமெரிக்கா காஸ்கோவில் வந்து பட்டாசெல்லாம் விற்பாங்கன்ட்டு. ஸோ இங்கே வந்து இல்லீகல்ன்ட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க எனக்கு ஞாபகம் மூட்டினாங்க, நீங்கள் ட்ரக்கில் வச்சு விற்பாங்க தானே ரோட்டு சைடில், நீங்கள் அங்கே போய் வாங்கலாமன்ட்டு. எனக்கும் அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு மக்களே. அப்போ கிடுகிடண்டு நான் வாகனத்தை எடுத்து கொண்டு ஓடி போனேன். அங்கே பார்த்தா அங்கேயும் ஏமாத்தந்தான், அங்கேயும் அந்த ட்ரக்கில் பட்டாசு விற்கிறவங்களாம் காணையில். இங்கே பாருங்கள் மக்களே, கிறிஸ்மஸ்ஸு அக்டோபர் மாதமே எல்லாமே விற்பனைக்கு போட துவங்கிட்டாங்க. எல்லா ஐட்டம்ஸும் கொண்டு வந்து அடுக்கிட்டாங்க. என்ன என்ன ஐட்டங்களோ காஸ்கோ கடையினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். நாங்கள் எப்படி தீபாவளி வரும் முதலே நாங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போமோ அதே மாதிரி வெள்ளைக்காரங்களுக்கும் கிறிஸ்மஸ்ண்டா ஒரு பைத்தியம். ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ இதெல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டொக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா டெக்கரேஷன் ஸ்டஃப் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு பிறகு நான் மீட் கடைக்கு போனேன். கெனடியன் ப்ரைஸு பார்த்தீங்களா, இவ்வளோ விலை கூட வந்து லேப்ஸு பார்த்தீங்கன்னு சொன்னால் $16. இங்கே பாருங்கள், இது இந்த வெயிட்டை பாருங்கள், 10 பவுண்ட்ஸு கிட்டே இருக்குது. அதனால தான் கூட வேண்டபடி விலை போட்டு அந்த ப்ரைஸ் $162. அடுத்தது நான் ஒரு மட்டன் எடுக்கல. இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய பேக்கு. இந்த 2 பேக்கு மக்களே 10 லேப்ஸு தான். ஸோ அதனால் அடுத்து நான் உண்டா, அதனால தான் அப்படி விலை பார்த்தீங்களா மக்களே. முதலெல்லாம் மட்டனின் விலையெல்லாம் குறைவாக இருந்துச்சு இது கோவைட்டுக்கு முதல். இப்போ எல்லாம் கூட்டிட்டாங்க விலையை, சரியா. ஸோ இந்த 2 மட்டன்லையும் தான் நான் இன்றைக்கி மட்டன் கறி மேக் பண்ண போகிறேன் தீபாவளிக்கு. ஸோ இதில் எலும்புகள் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் சூப்பு வைக்க போகிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்க, இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னேனே, அது இதுதானுங்க. மட்டன் குழம்பு கறியும் மட்டன் சூப்பும் வைக்க போகிறேன். லிவர் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா, மட்டன் லிவர். சரி, இதை நான் கழுவ வேணும். ஓகே, கழுவிப்பட்டு உங்களுக்கு நான் சமைக்கிறத காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ சதை மட்டனை வந்து பிரித்து எடுத்துட்டு இதுக்குள்ள முழுக்க சதை இங்கே பாருங்கள், ஈரல் எல்லாமே இருக்குது. வெட்டி வச்சுக்கணும். ஏற்கனவே வெட்டி தான் தந்தவங்க, பட்டு அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது ஈரல். ஸோ அதை நான் வெட்டி இருக்கிறேன்னு. இங்கால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுல்லாக இந்த பாத்திரம் ஃபுல்லாக எலும்பும் சதையும் சேர்ந்து ஒன்றாக இருக்குது. ஸோ இதில் வந்து மட்டன் சூப்பு வைக்க போகிறேன். சரியா? சரி, இப்போ மட்டன் எல்லாம் கழுவிட்ட மக்களை இப்போ நான் மட்டன் கறி வைக்க போகிறேன். பாருங்கள். சரியா? பாருங்கள், சட்டி காஞ்சிட்டது. கோகனட் ஆயில் பாருங்கள். சட்டிக்குள்ள கோகனட் ஆயில் விட்டாச்சுது. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பிரிஞ்சலியில் அடுத்தது ஒரு பட்டை, 2 அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய். ஓகே, அதை இதுக்குள்ள கொட்டுறேன். கொட்டிட்டு இது கடுகு, இது வந்து மஞ்சள் கடுகு இல்லாட்டி வெள்ளையன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அதில் கொஞ்சம் போடுறேன். என்கிட்ட கருப்பு கடுகு இருந்தது, அது இல்லை. முடிஞ்சபடியாக நான் போடுறேன். இந்த சட்டி பானைக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தீங்களா மக்களை? நான் தீபாவளி கொண்டாடுறனோ இல்லையோ, அது பட்டாசு வெட்டி வச்சுக்கிற சோப்பு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துனா, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம், அடுத்தது பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, ரொம்ப இல்லை கருவேப்பு மிளகா, அதையும் கட்டி ஓகே. இங்கே பாருங்கள் மக்களே, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துட்டது. இப்போ இதில் 4 தக்காளி பழம் சின்ன சைஸ் தான் இது எடுத்தேன், அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மக்களை, தக்காளியும் லேசாக குக் ஆகிட்டது. இப்போ இங்கே பாருங்கள், கழுவி வச்சிருக்கிற இந்த மட்டன் இருக்குது தானே, அதை இதுக்குள்ள கொட்ட போகிறேன். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் மக்களை, மட்டனை கொட்டியாச்சுது. இப்போ இதுக்குள்ள கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். 2 தேநீர் கரண்டி. சரியா? அடுத்தது காஷ்மீர் ரெட் சில்லி, இங்கே பாருங்கள், அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ பாருங்கள், நான் 2 மேஜர் கரண்டி சால்ட்டு போடுறேன். ஓகே, உப்பு 2 மேஜர் கரண்டி. நீங்கள் உங்கள்கிட்ட சுவைக்கேற்றவாறு பார்த்து போடுங்க. சரியா? ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், மூடி விட போகிறேன். ஸோ கீழே இருந்து தண்ணி விடும். சரியா? ஸோ கீழே தண்ணி இருக்குது, இந்த மட்டன் கழுவின தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி விடும். நான் தண்ணி இப்போதைக்கு ஊற்ற மாட்டேன். சரியா? ஸோ இப்போ இதை மூடி போட்டு மூடி விட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், மூடிட்டேன்னு. ஸோ அடுப்பை வந்து லோ மீடியத்தில் விட்டுருக்கேன். கீழே அடுப்பிடிக்கக்கூடாது இல்லை. ஸோ இடைக்கிட திறந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சரியா மக்களே? ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். ஓகே, பாருங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு. இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ 15 நிமிஷமாக விட்டேன்னா இங்கே பாருங்கள், தண்ணி கீழே இருந்து மேலே வருது. இந்த நான் முதல் சொன்னேன்னு இல்லை, இந்த மட்டன் கழுவின தண்ணி அதை விட்டு வருமெண்டு. இங்கே பாருங்கள், மட்டன்ட தண்ணி எவ்வளோ இருக்குண்டு. ஸோ திருப்பியும் மூடி விடும். ஒரு 30 to 40 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன். இது ப்ரெஷர் குக்கரில் என்று சொன்னால் வேலைக்கு குக் பண்ணிடலாம். பட் நான் இந்த பாட்டில் தான் குக் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து ஊர் மட்டன் கறி மக்களே. சரியா?
ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் குக்காக. ஸோ நான் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணுறேன். ஹை ஹீட்டில் விட்டேன்னு சொன்னால் எல்லாம் தீஞ்சு யாருமே சாப்பிட முடியாமல் போய்விடும். ஓகே மக்களே, இங்கே பாருங்க 40 நிமிஷம் ஆச்சுது, நல்லா குக் ஆகிட்டது. இங்கே பாருங்கள், இது அந்த மட்டனில் தண்ணி நான் இன்னும் தண்ணி விடவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து 4 மேஜர் கரண்டி ஜஃப்னா வறுத்த மிளகாய் தூள் இதான் நாங்கள் கூடுதலாக பாவிக்கிறோம் நாங்கள் எல்லா கறிகளுக்கும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணேன். ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 கப்பு பால் வச்சுருக்கேன், தேங்காய் பால். இது பவுடர் பால் தான். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, எனக்கு உப்பு காணுமா அளவான கணக்கான அளவாக இருக்குது மக்களே எனக்கு உப்பு. ஸோ இப்போ இதை மூடி விட போகிறேன். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுக்கும். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, ஸோ குக் ஆகிட்டது மட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணி விட போகிறேன்னு. ஃபைனலாக என்னத்தை ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இது வந்து கறி வாசனை கூட்டு. சரியா? ஸோ இதில் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். சரியா? சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்தது தேசி புளி விட வேணும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு தான் தேசி புளி விட வேணும். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, 2 தேசி புளி எடுத்து வச்சுக்கேன். என்னடி அம்மா கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்குற, இதை ஆப்ரேஷன் பண்ண போறியோ மட்டன் கறியை நினைப்பீங்க. அப்படி ஒன்றும் இல்லை மக்களே, என்னோடய நெயில் பாலிஷ் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த எலுமிச்சை ஜூஸு பட்டுச்சுன்னு சொன்னான். ஸோ அதனால தான். ஸோ ஐ எம் ப்ரொடெக்டிங் மை நெயில்ஸ். ஓகே, ஆஹா, இங்கே பாருங்கள் மக்களே, நெச்சுக்கு சோப்பாக இருக்குது அந்த கறி. இங்கே பாருங்கள். ஸோ இதை மூடி விட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், எங்கள்கிட்ட மட்டன் சூப்பை வைப்பேன். சரியா? ஓகே, ஸோ இது இருக்கட்டுக்கும். இது குக் ஆகிட்டது. இனி மட்டன் சூப்பை வைக்கிறது வாங்குவோம். ஓகே, இங்கே பாருங்கள், மட்டன் சூப்பு செய்கிறதுக்கு இதை ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். ஸோ இது பெரிய அடிகனமான ப்ரெஷர் குக்கர் பாத்திரம். சரியா? ஸோ இப்போ இது வந்து நான் கழுவி அப்போது எடுத்து வச்சுருந்தேன் இல்லை மட்டன். ஸோ இது வந்து 1 கிலோ வரும் மக்களே. மட்டன் பாருங்க, ஒரு மீடியம் சைஸு ஆனியன், அடுத்த கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு மேஜர் கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது ரொம்ப இல்லை. ஸோ அவ்வளோத்தையும் இதுக்கு நான் சேர்க்குறேன். சரியா? அடுத்தது ஒரு மீடியம் சைஸு தக்காளி பழம். ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பட்டை, அடுத்தது ஒரு 8 கிராம்பு. சரியா? ஒரு 8 கிராம்பு சேர்க்குறேன்னு.
அடுத்தது 2 டீஸ்பூன் கருப்பு மிளகு. சரியா? அடுத்தது 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். சரியா? உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ எனக்கு 1 டீஸ்பூன் காணும். இதை பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள். சரியா? அடுத்தது 1 டீஸ்பூன் சீரகத்தூள். சரியா? 1 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, உப்பு சேர்க்குறேன்னு 1 மேஜக்கரண்டி. அதுக்கு பிறகு 2 கப்பு தண்ணி விடுறேன். சரியா? விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுது. அடுப்பை மீடியத்தில் விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட போகிறேன். ஸோ லொக் போட்டாச்சுது. ஒரு 30 நிமிஷம் குக் ஆகட்டுக்கும். சரியா? இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ தான் 1 விசில் வந்துச்சுது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னு இங்கே பாருங்கள். ஸோ இந்த 1 விசிலில் அப்படியே இருக்கட்டுக்கும். ஸோ அது கூல் டவுன் ஆகின பிறகு மட்டன் சூப் அப்படி வந்திருக்கன்றது நான் உங்களை காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள் மக்களே, இங்கே ஐலண்ட் எடுத்து க்ளீன் படுத்திட்டேன். இப்போ டெக்கரேட் பண்ண போகிறேன். சரியா? ஓகே மக்களே, ஸோ நான் இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் அதை உங்களுக்கு டெக்கரேட் பண்ணும்போது நீங்களும் பாருங்கள். சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே, இந்த டியா இந்த விளக்கு கடையில் வாங்கினான். சரியா? இங்கே பாருங்கள், தெரியுதா? அடுத்தது இது டெமோ ஆப்பில் வாங்கினது. ஸோ சின்ன சின்ன மேரி கோல்டு ஃப்ளவர்ஸ், வேறு மற்ற ஃப்ளவர்ஸுகள் நீங்கள் பாருங்கள், இதுவும் இருக்குது. Okay, that's ready. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டீ லைட் கேண்டில்ஸ். இது டாலர் ஸ்டோரில் வாங்கினேன், $2. இதுவும் வாங்கினேன், இந்த கேண்டிலும் சிவப்பு நிறம். ஓகே, தீபாவளி வெரி குட். மாறி மாறி வைக்க பாருங்க ஒரு ஃப்ளவர்ஸ். பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க. இதை ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள் மக்களை, ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? பச்சை, சிவப்பு, நீலம், ஆரஞ்சு. கையில் தீபமேந்தி வந்தோம்.
ஸ்வீட். பாருங்க மக்களே, இப்போ இந்த இடையில வந்து மக்களே இந்த டீ லைட் கேண்டில் வைக்க போகிறேன். சரியா? பார்த்தீங்களா மக்களே, எப்படி செம்மையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, இப்போ பாருங்கள் மக்களை, உங்களை காட்டுறேன். பாருங்கள், டுடோ, how is it? Great, super. ஓகே, நான் டெக்கரேட் பண்ணி போட்டு காட்டுறேன் மிச்சத்தை. சரியா? ஓகே, பொண்ணு சும்மா தங்க மாதிரி தக தக தகன்னு மின்னணும். டடா, இங்கே பாருங்க, நான் ரெடி ஆகிட்டேன். இங்கே பாருங்கள், டெக்கரேஷன் எல்லாம் அப்படி இருக்கண்டு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நைஸ் ஒர்க். தீபாவளி வைப்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கும் இதை பார்க்க. ஓகே, இப்போ இந்த மட்டன் சூப்பு வச்சனா தானே இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டது மக்களை. இப்போ தொடர்ந்து பார்ப்போம். சரியா? பாருங்க மக்களை, எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல? மட்டன் சூப். கொத்தமல்லி இலை நான் கடையில் வாங்க மறந்து போனேன் மக்களே. ஸோ கருவேப்பிலை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மக்களே. ஸோ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் மேலே. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை யூஸ் பண்ணுங்கள். சரியா? சரி, இங்கே பாருங்கள் மக்களே, உங்களை கொண்டு காட்ட போகிறேன். இதான் இருந்துச்சு இது ஸ்பார்க்லர்ஸ். ஸோ இது வந்து கையில் அப்படியே இது மத்தாப்பூன்னு சொல்லுவீங்க இல்லை? அப்படித்தான் இன்றைக்கி நான் மத்தாப்பூ ஆயுதுன்ற தமிழ் பெயர் எனக்கு தெரியலை, சொல்லுங்கள். சரியா? ஸோ இதுதான் ஸ்வீட்டும் கடையில் வாங்கினேன், நான் உங்களை காட்டுறேன். சரியா? இங்கே பாருங்கள், 4 ஸ்வீட்டு பாக்ஸு. பாருங்கள், இதுக்குள்ள வந்து இந்த பிங்க் பர்ஃபி, இது வந்து மேங்கோ பர்ஃபி, இது வந்து சாக்லேட் பர்ஃபி, இது வந்து கோயா பர்ஃபி. இந்த கோயான்னு சொன்னால் ரிகோட்டா சீஸ். இது சரியா? என்ன சொல்கிறேன், அந்த மில்க்கு பால், இந்த கோயா பர்ஃபி. அது சமோசா வாங்கினது தீபாவளி ஸ்பெஷல். பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், அரவாசி கிட்ஸும் நானும் சாப்பிட்டுட்டோம் பசியில். இது வந்து காலிஃப்ளவர் பக்கோடா. அதுதான் இது. ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி.
ஹாப்பி தீபாவளி மக்கள். இங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் நிக்கிறாங்க. ஏதாவது gift கொடுக்க போறீங்க? ஆமாங்க. தீபாவளியா இங்க பாருங்க ஆளுக்கு மட்டன் குழம்பு வச்சாச்சுது. இனி அள்ளிய வேண்டியதான். இங்க பாருங்க. ஆஹாஹா என்ன செக்க சோப்பா இருக்குது எங்கள்ட யாழ்ப்பாணத்து மட்டன் குழம்பு பார்த்தீங்களா? நான் டேடி சதைய குழம்பா வச்சுட்டு எலும்புகளை வந்து சூப்பாக வச்சு விட்டேன். இதாங்க ஹாப்பி தீபாவளி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தீபாவளி. ஹாய் ஹாய் ஹாய். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இதை கூட தெரியும். குழந்தை வேணும் இதுங்க நமக்களே. சூப்பு ஹஸ்பண்டுக்கு சூப்பு கொடுக்க போகிறோம். மட்டன் சூப். ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா மக்களே ஈவினிங் தான் வேலை முடிஞ்சு வந்தாங்க. ஸோ அவங்க வெரி டயர்டு. ஸோ அவங்க செலப்ரேட் பண்ணல. அவங்களுக்கு இந்த சோறும் கறியும் கொடுத்தாலே அவங்களுக்கு திருப்தி தான். அதே அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடின மாதிரி. இங்கே பாருங்க தீபாவளிக்கு விளக்கேற்றுறேன். I am look good. Yeah. Do I look good? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் இதான் நான் உண்மையாக நிஜமாகவே இந்த காணொளிக்காண்டி இப்படி தீபங்களை ஏற்றி இந்த கேண்டில் லைட்ஸ் எல்லாம் ஏற்றி கொண்டாடுறேன்னு. நான் இப்படி கொண்டாடினதில்லை. லைக் ஊரில் தான் சின்ன வயசில் கொண்டாடினான். வீடியோவுக்காண்டி நான் எடுத்து இது அழகாக இருந்துச்சு. பட் வீடியோ எடுத்து முடித்த கையோட நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே நின்றேன். விளக்கு எரியும் மட்டும். ஸோ கொஞ்ச நேரத்தால் நான் எல்லாத்தையும் நூற்றுட்டேன். ஏண்டா டேஞ்சர் இங்கே வெளிநாட்டில் இந்த விளக்குகள் ஏற்றுறது வந்து டேஞ்சர். ஏண்டா நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகை போட்ட நிலம் தான் எங்களுக்கு இங்கே. ஸோ அதனால் டேஞ்சர்ன்றபடியாக நான் நூற்றுட்டேங்க கொஞ்ச நேரத்தால். மிச்சத்தை எங்கள் டாக்டர் எழுத போகிறாங்க மக்களே. ஓகே என் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா மக்களே அந்த லைட்டரால் பிடிச்சி விளக்கேற்ற தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்க மக்களே இந்த டாக்டர் ஏற்றுறா. ஏற்றம்மா ஏத்தடா ஏத்தடா. ஸ்ட்ராங்கா இது இதான் நீ சாப்பிட்ற. இது பாரு இதுலயே தெரியுது நீ இவ்வளோ ஸ்ட்ராங். இறுக்கி அமர்த்துங்கோ. லைட்டர் வேலை செய்யும். இறுக்கி அமர்த்த. ஸ்கெலட்டனுக்கு இட்ஸ் புஷ் இட் ஹார்ட். Skinny bond. இதுக்கு விட வேணுமாடா. இதுக்கு இதுக்கு கீ போட வேணும். கீ போட்டால் தான் இது எரியும். இங்கே வரமா கீ போட்டு வர. மக்களை இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குண்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களே என்ட்ரன்ஸ் ஹால்வேயில் இருக்கிற டேபிளு, அதற்கு தான் இது விளக்கேற்றி கொண்டு இருக்கிறேன்னு. ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விளக்கு தீபம் ஏற்றுறதெல்லாம் அவங்களுக்கு பயமண்டது இல்லை. ஆனால் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதான் பிரச்சனை. வீடு எரிஞ்சிடும், ஏதாவது நடந்துடுமாண்டு அந்த இதனால். ஏண்டா இங்கே வெளிநாட்டில் பில்ட் பண்ணுற வீடுகள் வந்து மக்களே மரப்பலகையில் தான் பில்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இதான் பிரச்சனை மக்களே. அந்த நிலம் வந்து பலகையில் போடுறபடியாக நிலமும் எரிஞ்சிடுமன்றபடியாக அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே ஃபைவ் ஒர்க்ஸுகள் இந்த விளக்குகள் எல்லாம் ஏற்றுறதுக்கு. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. இந்த பக்கம் வெறும் இடி மணலமா இருக்கு, நம்ம இந்த பக்கமா போயிடுவோம். ஹாப்பி தீபாவளி மக்களே. மக்களே ஸ்வீட்டு இந்தாங்க. ஹாப்பி தீபாவளி மக்களே. Take me a photo quickly. 3, 2, 1. Happy Deepavali மக்களே. Deepavali. ஹாய் மக்களே, ஹாப்பி தீபாவளி. தித்திக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. நீங்களும் இப்படி கொண்டாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லேட்டாக தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு. சந்தோஷமாக நீங்களும் கொண்டாடியிருப்பீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜொலிக்குது. தீபங்கள் பேசும் புனிதமான பைசி மாதம். பார்த்தீங்களா, பாட்டை நான் மாற்றி பாடுறேன். சூப்பர். மக்களை இங்கே பாருங்கள், இப்போ நான் சாப்பிட போகிறேன். இரவு சாப்பாடு இதுதான் மக்களே. ரைஸ், மட்டன் கறி, சூப்பு பேந்து வந்து சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள் மக்களே. இப்போ என்னடாப்பா சோறும் கறியும் நல்ல பிரைட்டாக தெரியுதாண்டி நினைப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை மக்களே, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு. சாப்பாட்டுக்கு பக்கத்தில் இந்த விளக்கு தீபத்தோடு பார்க்க அழகாக இருந்துச்சா தான் எடுத்தேன். இதையும் பார்த்தீங்கன்னா மக்களே, அதே தான் பண்ணுறேன்னு ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருந்தேன்னு சுற்றி அப்படியே இதை பார்த்து கொண்டே இருக்க ஒன்றும் போல் இருந்துச்சு. இது இங்கே பாருங்கள், ஸ்வீட்டும் நடுவில் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இனி சாப்பிடத்து வாங்குவோம். பாருங்க மக்களை, சாப்பிட்றேன். நாங்கள் மக்களை, இது உங்களுக்கு நாங்கள் மக்களை உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. தாங்க ஹாப்பி தீபாவளி. செம்மையாக இருக்குது மக்களே. மட்டன் கறியும் சோறும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது.
என்ன அன்பை கொட்டி சமைச்ச சமையல். அன்பை கொட்டி சமைச்ச சமையல் டேஸ்ட்டாக தானே இருக்கும் இல்லையா? நாங்கள் மக்களை உங்களுக்கு நாங்கள் மக்களை ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க ஸ்வீட்டு. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு காணொளியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய், டாட்டா, பை பாய்.